அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் 7 பங்கு மாற்றகம், அதில் பகுதி 4 பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதை தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியுமான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் துணை தரகர்கள். ஓகே, ரெமிசர். ஓகே, அப்படின்னா யாரும் சொல்லி பாருங்கள். இவர்கள் பங்கு மாற்றகத்தின் உறுப்பினர்களின் முகவராக செயல்படுவர். தன்னை அமர்த்திய முதல்வருக்கு, அதாவது உறுப்பினர்களுக்கு வியாபாரத்தை பெற்றுத்தந்து அதற்கான கழிவை பெறுவர். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துணை தரகர் அப்படிங்கிறதுனா தனக்கு கீழே, அதாவது தன்னுடைய முதலாளி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, தன்னுடைய முதலாளிக்கு என்ன பண்ணுறாங்க, பங்குகளை லாபகரமாக வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான கழிவு தொகையை என்ன பண்ணுறாங்க, அவங்க பெற்றுக்கிடுவாங்க. ஓகே, அவங்க தான் யார், இந்த துறை தரகர். ஓகே, துணைத்தரகர், ரெமிசர்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதிகாரம் அளிக்கப்பட்ட எழுத்தர், ஆத்தரைஸ்டு கிளர்க் அப்படின்னு யார் பாருங்க. இவர் பங்கு மாற்றகத்தின் உறுப்பினராக இருப்பவரால் தனக்கு பணியாளராக அமர்த்தப்படுவார். இவர்கள் தங்களுடைய பணியாண்மையின் சார்பாக பங்கு மாற்றகத்தின் தளத்தில் தொழில் செய்பவருக்கு உரிமை அளிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் சம்பளமும் கழிவும் பெறுவர். ஓகே, இவர் என்ன பண்ணிக்கிறாங்க, பங்கு மாற்றத்தாலேயே அவங்க அங்கீகாரம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வேலை கொடுத்துக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, பங்கு பரிவர்த்தனையில் என்ன பண்ணிக்கிறாரு, வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறார். இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கழிவும் கொடுக்குறாங்கன்னா சம்பளமும் கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து தரகர்கள் இங்கிலீஷில் புரோக்கர்ஸ். ஓகே, தரகர்கள் கழிவு முகவர் ஆவர். அன்றைய மணிக்குங்க, தரகருக்கு இன்னொரு பேர் என்னது, கழிவு முகவர்கள். ஓகே, பத்திரங்களை வாங்குபவர்களுக்கும் விற்பவருக்கும் இடையே இடைநிலையராக தரகர்கள் செயல்படுகிறார். இவர்கள் தனக்காக பத்திரங்களை வாங்கி விற்பதில்லை. தரகர்கள் பத்திரங்களை வாங்குவர்களையும் விற்பவரையும் விற்பனை செய்கின்ற தன்வணிகர்களையும் ஒன்றாக இணைத்து பேரம் முடிவடையும் உதவுகிறார். ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, தரகர்னு தனக்காக எந்த ஒரு பங்கையும் வாங்குறதில்ல, வாங்குறவரையும் விற்கவரையும் என்ன பண்ணுறாரு, ஒன்றிணைத்து பேரம் பேசி வியாபாரத்தை சுமூகமாக நடத்தி கொடுக்குறாரு. ஓகே, இவ்வுதவிக்காக இருதரப்பிடமிருந்து கழிவு பெறுவார். ஓகே, கமிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதை என்ன பண்ணுறாரு, இவர் பெறுகிறாரு. தரகர்கள் பத்திரங்கள் விலைப்போக்கினை மதிப்பிடுவதில் வல்லுநராக இருப்பர். தங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஆதாயம் பெறுவதற்கு அறிவுரை அளிப்பர். பொதுமக்களிடம் முதலீடு செய்வதற்காக ஆணையை பெற்று தனிவணிகர்கள் மூலமாக அவற்றை செயல்படுத்துவார். அதற்காக குறிப்பிட்ட கழிவினையும் பெறுவாங்க. ஓகே, இவர் யார் சொல்கிறோம், நம்ம தரகருங்கிற ஏற்கனவே விற்பவரையும் வாங்குவரையும் ஒன்றிணைத்து பேரம் பேசி வியாபாரத்தை நடத்தி முடிக்கிறோன்னு சொன்னோம். தரகர் என்ன பண்ணுறாருன்னா, வியாபாரம், அதாவது பங்கு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் என்னென்ன மார்க்கெட் ரேட் இருக்குது, ஷேர் என்னென்ன போயிட்டுருக்குது அப்படி சொல்லி என்ன பண்ணுவார், எல்லாமே தெரிஞ்சக்கூடிய அந்த ஆளின் நாள் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாராம், இந்த தரகர் வந்து இருப்பாராம். ஓகேங்களா. இவர் செய்யக்கூடிய செயலுக்காக என்ன பண்ணுறாரு, இந்த தரகு அப்படிங்கிற ஒன்றும் வாங்கிக்கிறாரு. ஓகே, கமிஷன் வந்து வாங்கிக்கிறாரு. அது நம்ம பார்க்க போகிறது தன்வணிகர். ஓகே, இங்கிலீஷில் ஜாப்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இவ்வணிகர்கள் பங்கு தொகுதிகள், கடன் பத்திரங்கள் ஆகியவற்றை வாங்கி விற்கும் தனிப்பட்ட வியாபாரிகள் ஆவர். இவன் என்ன பண்ணுறாரு, தனிப்பட்ட வியாபாரம், பங்குவங்க சரி, கரண்டி பற்றி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பெயரில் வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க விற்கிறாங்க. ஓகே, இவர்கள் தமக்காக பங்கு வியாபாரத்தில் ஈடுபடுவார். வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள வேறுபாடை இவர்களுக்கு கிடைக்கும் ஆதாயமாகும். ஓகே, வாங்குகிற விலைக்கும் எவ்வளோ வச்சு விற்கிறாங்களோ அது ரெண்டு பேர்த்துக்கு இடையூட்டில் தான் என்னது, இவங்க வந்துட்டு அவர் கிடைக்கக்கூடிய ஆதாயம், இந்த லாபம் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓகே, இவ்வணிகர்கள் நேரடியாக உறுப்பினர் அல்லாதவர்களுடன் வியாபாரம் செய்ய முடியாது. இவர்கள் எந்த கழிவையும் பெற இயலாது. இந்தியாவில் இவர்கள் தாரணிவாலா என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அன்றல் மணிக்குங்க இன்சைட் 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, என்ன சொல்கிறோம், நம்ம தன்வணிகரில் இங்கே இந்தியாவில் எப்படி சொல்கிறாங்க, தாரணிவாலா அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல, அங்கே பாருங்கள், ஊக வணிகர்கள். ஓகே, ஊக வணிகர்கள் இங்கிலீஷில் ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, குறிப்பிடத்தக்க வருவாய்கள் எதிர்பார்ப்பில் அதிக இடர்பாடு கொண்ட சம்பந்தப்பட்ட நிதி கருவிகளை வர்த்தகம் செய்வது என்பது ஊக வணிகமாகும். சந்தையில் ஏற்ற இறக்கங்கள்
இருந்து அதிகபட்ச பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம். என்னன்னா சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் இந்த பங்குகளை பற்றி இல்லை அதிகரிப்போ இல்லை குறைவோ ஓகே அந்த ஏற்ற இறக்கம் வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க தனக்கு சாதகமாக என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க வந்துட்டு வியாபாரத்தை நடத்தி முடிச்சுக்கிறாங்க. ஓகே அவங்கள பேர் நம்ம சொல்கிறோம் ஊக வணிகர்கள், ஸ்பெக்குலேட்டர். ஓகே ஸ்பெக்குலேட்டர் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே அப்படி சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே அடுத்து சூதாட்டம், கேம்பிளிங். ஓகே நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது. இது சட்டத்திற்கு புறமான ஒன்றாகும். அன்றைய மணிக்குங்க இது என்னது சட்டத்துக்கு புறமான ஒன்று. நிகழ்வின் அடிப்படையில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல குதிரை பந்தயம் கார் பந்தயம் சொல்லிட்டு அது எப்படி பெட் பண்ணுறாங்க, அதிகமாக ஓடுது குதிரை வேகமாக ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க நம்ம சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம பெட் பண்ணுவோம். ஓகே அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு நிகழ்வுகள் ஓகே அந்த சுச்சுவேஷனை வந்து பொறுத்து தான் வந்து இது இருக்குது. ஓகே இதனால் பொருளாதாரத்திற்கு எவ்வித நன்மையும் ஏற்படுவதில்லை. சூதாட்டக்காரர்கள் இதில் உள்ள ஆபத்தினால் ஏற்படும் நட்டத்தை கண்மூடித்தனமான மற்றும் கவனக்குறைவான எதிர்பார்ப்பில் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கின்றனர். ஓகே இதில் லாபம் தான் சரி நஷ்டம் தான் சரி என்ன பண்ணுறாங்க அதை கண்மூடித்தனமாக என்ன பண்ணுறாங்க இதை ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7.06 ஊக வணிகர்களின் வகைகள். ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஊக வணிகர்லாம் யார் அப்படி சொல்லி நம்ம உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மீனிங் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊக வணிகருடைய வகைகள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் காளை, கரடி, கலைமான், முடவாத்து. ஓகே அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னதை இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்தியாவில் பங்கு பரிமாற்றங்களில் 4 வகையான ஊக வணிகர்கள் செயல்படுகின்றனர். அவர்கள் காளை, கரடி, கலைமான், முடவாத்து என்று அழைக்கப்படுகின்றனர். ஓகே இது 2 மார்க்கில் வரும். ஓகே ஊக வணிகருடைய வகைகள் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த 4 பேர்களை மட்டும் எழுதினா போதும். 5 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இந்த 4மே விரிவாக எழுதணும். ஓகே இப்போ நம்ம பேராகிராஃபாக படிப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஊக வணிகர்கள் அவருடைய செயலை கொண்டு மிருகங்களின் பெயரால் அழைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள பெயர் மிருகத்தின் நடத்தையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல மிருகத்துடைய பிஹேவியர் நடவடிக்கை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து என்ன பண்ணிக்கிறாங்க இது வந்துட்டு ஊக வணிகருடைய அந்த பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் ஊக வணிகர்களில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காளை, புல். ஓகே பத்திரங்கள் எதிர்காலத்தில் விலையேற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கின்ற ஊக வணிகர் காளை அல்லது தெஜிவாலா அன்றைய மணிக்குங்க எதிர்காலத்தில் விலை வந்து உயரும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணுறாரு இவருடைய பேர் வந்து காளை அல்லது தெஜிவாலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவர் எதிர்காலத்தில் அதிக விலையில் பத்திரங்களை விற்க இயலும் என்ற எண்ணத்தில் தற்போது பத்திரங்களை வாங்க முனைகிறார். ஒரு காளை தன்னுடைய கொம்புகளால் எதிரிகளை உயர அல்லது மேல் நோக்கி தூக்கி எறிவது போன்று இந்த வகை ஊக வணிகர்கள் பிணைய பத்திரங்களின் விலையை உயரச் செய்யும் நோக்கோடு செயல்படுவதால் காளை என பெயரை பெற்றுள்ளார். ஓகே காளை வந்து எப்படி நம்ம எதிரில் தூக்கி மேலே போடுமோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க விலையும் ஏற்றம் பெறும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என்ன பண்ணிக்கிறாங்க இந்த பேரை இந்த வந்து வச்சுக்க இவர் என்ன பண்ணுவாராம் எதிர்காலத்தில் பங்கோட விலை வந்து அதிகமாகும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணுறாரு இப்போ வந்து இவர் வாங்குறாரு. ஓகே இவர் எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறும் என்ற மனப்பாங்கு கொண்டவர். சரியா அன்றைய மணிக்குங்க எல்லாம் நன்மைக்காகவே அப்படிங்கிற மனப்பாங்கு கொண்டவர் யார் இந்த காளை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்க்க போகிறது கரடி, பியர். ஓகே கரடி அல்லது மண்டிவாலா என்று அழைக்கப்படும் ஊக வணிகர். கரடிக்கு இன்னொரு பேர் என்னது மண்டிவாலா. இது என்னது இந்தியாவில் அழைக்கக்கூடிய பெயர்கள். ஓகே நம்ம தாரணிவாலா, தெஜிவாலா, இப்போ மண்டிவாலா. தாரணிவாலான்னு என்ன சொன்னோம் தன் வணிகர்கள். ஓகே அவங்களுக்கு இந்தியாவில் எப்படி சொல்கிறோம் தாரணிவாலா. ஓகே காளைக்கு என்ன சொல்கிறோம் நம்ம தெஜிவாலா, மண்டிவாலானா கரடி. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா இது என்ன பண்ணுவாங்க பொருந்தாதவற்றை கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதில் யூஸ் ஆகும். சரிங்களாப்பா. காரடி அல்லது மண்டிவாலா என்று அழைக்கப்படும் ஊக வணிகர் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட பத்திரங்களில் விலை வீழ்ச்சி அடையும் என்று எண்ணுபவர் அப்பங்குகளை தற்போது விற்று பின்னர் அவைகளை குறைந்த விலையில் வாங்கும் எண்ணத்தில் செயல்படுவார். என்ன பண்ணுவாராம் எதிர்காலத்தில் விலை குறையும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு முன்னாடி இப்போ உள்ள காலத்தில் விற்றுருவார். விலை குறையிறப்ப என்ன பண்ணுவார் இன்னொரு பங்குகளை வாங்குவார். ஸோ அந்த மாதிரி செயல்படுறது யார் செஞ்சுட்ருக்காரு இவர் செய்வார். இவ்வகை ஊக வணிகர்கள் பங்குகளை பின்னர் குறைந்த விலையில் வாங்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் கொண்டிராத பங்குகளை தற்போது அதிக விலையில் விற்பனை செய்வார். ஒரு கரடி பொதுவாக தன்னுடைய எதிரியை தரையில் தள்ளி அழுத்துகிறது. அதே போலவே ஒரு கரடி ஊக வணிகரும்
பங்குச்சந்தையில் பங்குகளின் விலையை கீழே தள்ளுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. ஓகே, கரடி என்ன பண்ணோம், நம்ம யாரை பார்த்தா என்ன பண்ணுறோம், ஹக் பண்ணுற மாதிரி சொல்ல சீனெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க படத்தில். நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. ஓகே, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா தன்னோட எதிரியை என்ன அந்த கட்டி பிடிச்சி கீழே தள்ளிடும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதில் வந்துட்டு இந்த கரடி ஊகவணி என்ன பண்ணுறாங்கன்னா பங்குடைய விலையை வந்து சரிவடை செய்யுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு கரடி ஊகவணி பங்குச்சந்தையில் பங்குகளின் விலையை கீழே தள்ளுவதற்கு வேண்டிய நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். ஒரு கரடி ஊக வணிகர் எதிலும் பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர் என்ற மணிக்குங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எதிலுமே பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர். இப்படி முன்னோக்கி மனப்பாடு கொண்டவர் யார், காளை. ஓகேங்களா, அண்டர்லைன் பண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சரிங்களா. அடுத்து பார்க்க போகிறது கலைமான். ஓகே, ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. கலைமான் ஊக வணிகர் முன்னெச்சரிக்கை உடையவர். இவர் ஒரு நிறுவனத்தின் பங்கு முனைமத்தில் விற்கப்படும் என்று அறிந்தவுடன் புதிய விடுப்புகளில் பங்கு கோரி விண்ணப்பம் செய்வார். இவர் என்ன பண்ணுறாரு, முனைமம் நடத்தினா பங்குகளை விட என்ன பண்ணுறாங்க, அதிகமான விலைக்கு வச்சு விற்பனை பண்ணுறது. ஓகே, இப்போ 10 ரூபா உள்ள ஒரு ஷேர் இருக்குன்னா 2 ரூபா கூட வச்சு சொல்லுவோம், நம்ம லாபம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே பங்குகளில் அதிகமாக வச்சுக்கிறாங்கன்னா அது பேர் என்ன பண்ணுறோம், நம்ம முனைமம்னு சொல்கிறோம். அப்படி யாரும் விற்பனை பண்ணுறாங்கன்னு அவர் என்ன பண்ணுவார், வந்துட்டு அந்த விண்ணப்பம் வந்து செய்வார். ஓகேவா, இந்த கலைமான் வந்து. ஓகே, கலைமான் என்ன பண்ணுவார், எப்பயுமே முன்னெச்சரிக்கை உடைய ஊக வணிகராக இருப்பார். ஓகே, தனக்கு பங்குகள் ஒதுக்கப்பட்டால் அவற்றை முனைமம் பெற்றுக்கொண்டு விற்று விடுவார். ஓகே, என்ன பண்ணுறாரு, தனக்குன்னு ஒதுக்கப்பட்டாங்கன்னா முனைமம் சொல்கிறாங்க, அந்த பிரீமியத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, வந்துட்டு அந்த பங்கு வந்து வேற ஒரு நபருக்கு விட்டுருவார். எந்த நிறுவனங்களில் பங்கு வெளியீடு பொதுமக்களால் விரும்பப்படுகிறது, முனைமத்தில் விற்கப்படுவது வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்து அந்நிறுவனத்தின் தேர்வு செய்வார். ஒதுக்கீட்டு பணம், அதாவது அலாட்மெண்ட் மணி கட்ட அழைப்பும் வரும் முன்னரே பங்குகளை இவ்வகை ஊன வணிகர் விற்று விடுவார். ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா நான் விண்ணப்பம் செஞ்சுட்டு இந்த அலாட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அதாவது விண்ணப்ப பணம், ஒதுக்கீடு, ஓகே, முதல் அழைப்பு, 2ஆம் அழைப்பு, அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஒதுக்கீடு அந்த அழைப்பு பண்ண சொல்கிறோம்ல, அலாட்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அந்த ஒதுக்கீடு செய்கிறப்ப என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, அந்த அவரோட அப்ளிகேஷன் அந்த விண்ணப்பம் கொடுத்த பங்குல என்ன பண்ணுறாரு, வேற ஒரு நபருக்கு விற்றுருவார். ஓகே, அந்த மாதிரி நடவடிக்கை என்ன பண்ணுறாரு, வந்து ஈடுபட்டுருக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் இவ்வகை ஊக வணிகர் விற்று விடுவார். இவர் முனைமை வேட்டாளர் என்றும் அழைக்கப்படுகிறது. 2 மணிக்குங்க. கலைமான் என்ன சொல்கிறோம், நம்ம முன்னெச்சரிக்கையுடையவர் மற்றும் முனைமை வேட்டாளையர் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, 2 வகை பேரில் நம்ம அழைக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து பார்க்க போகிறது முடவாத்து. ஓகே, லேம் ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்ட்ரக்கில் தற்போதைய தம் நடவடிக்கையில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதில் போராடி கொண்டிருக்கிற ஒரு கரடி ஊக வணிகரை முடவாத்து என்று அழைக்கப்படுகிறோம். ஓகே, கரடி எப்படி விலை குறையுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிலைமை எப்படி நடந்ததுன்னா தொடர்ந்து விலை வீழ்ச்சியை சந்திக்கிறது. ஓகே, இப்போ வாத்து எப்படி ஸ்லோவாக நடக்கும், ஆனால் இந்த வாத்து எப்படி பண்ணிருக்குது, பக்கத்துலேயே வந்து ஒரு ஹேண்ட், அந்த நடக்கிறதே என்ன பண்ணிக்கிறாங்க, பக்கத்தில் ஹேண்டு இது வச்சுக்கிற மாதிரி இருக்கா, ஹேண்டிகேப் நடப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படின்றது ஸ்லோவாக ரன் ஆகுது. ஓகே, ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குது அப்படி சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து கரடி ஊக வணிகர் பின்னர் கொடுப்பதற்காக தற்போது பத்திரங்களை விற்பார். ஆனால் குறிப்பிட்ட நாளில் பங்குகளை வைத்து எவரும் அதை வாங்க விரும்பாத எந்த ஒரு விலையிலும் வாங்குவதற்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காமல் மூலையில் முடங்கப்பட்ட நிலையில் இருப்பார். என்ன அர்த்தம்னா விலை குறையணும் அப்படிங்கிற நோக்கத்தை என்ன பண்ணுறாரு, வந்துட்டு இப்போ இருக்க பங்கு விற்றுருவார். ஓகே, அப்புறம் அந்த பங்குகளை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, விலை குறையணும் அப்படி ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு, வாங்குறது இல்லை வைக்கிறதில்ல, யாரும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாரு, வந்து மூலையில் முடங்கி கிடக்கிறாரு. ஓகே, அவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த முடவாத்து அப்படி சொல்கிறோம். ஓகே, மேலும் பங்குகளை இவரிடமிருந்து வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்வதவரும் ஒப்பந்தத்தின் தீர்வை தள்ளி வைக்க விரும்பாததால் இவ்வகை ஊக வணிகர்கள் போராட வேண்டி இருக்கிறது. ஓகே, என்ன பண்ணுறாங்க, அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க அந்த ஒப்பந்தத்தையும் என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி செய்யாதாங்கன்ற ரொம்ப அவங்க அந்த ஒப்பந்தம் போட்டவருக்கும் இது கரடி ஊக வணிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப போராட்டமாக இருந்துகிட்ருக்குது. ஓகேங்களா. இப்போ ஊக வணிகர் சொல்லி பார்த்துட்டோம். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ப்பா. ஓகே, கரடி கலைமான், கரடி கலைமானுங்கிற ஒரு 5 மார்க் கொஸ்டினாகவும் கலைமான் முடவாத்து அப்படிங்கிற ஒரு 5 மார்க்கும் 2 5 மார்க்கை கொடுத்துருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் என்ன பண்ணாங்கன்னா பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகே, கரடி கரடியை பற்றி குறிப்பு வரைக, கலைமானை பற்றி குறிப்பு வரைகன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் அந்த ஆஃபில் எக்ஸாம் என்ன பண்ணாங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் இதை கேட்டிருந்தாங்க. எப்படின்னா கரடி கலைமான் இந்த 3 மட்டும் என்ன பண்ணால் 3 மார்க்கில் அவங்களே கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ
நீங்கள் 4மே படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காமர்ஸை பொறுத்தவரை எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது 7.07 பங்கு பரிவர்த்தனைக்கும் பண்டமாற்று பரிவர்த்தனைக்கும் உள்ள வேறுபாடுகள். ஓகே, இங்கிலீஷில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விசஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ரெண்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கீழே உள்ள பேராகிராஃப் பாருங்கள். பண்டமாற்று பரிவர்த்தனை மற்றும் பங்கு பரிமாற்றத்துக்கான முக்கிய வேறுபாடுகள். ஒரு பண்டமாற்று பரிமாற்றம் என்பது பண்டமாற்ற சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் இடத்தில் பொருட்களை பரிமாற்றம் செய்வதாகும். ஓகே, பண்டமாற்றம், பண்டம்னா பொருள். ஓகே, பொருட்களை வாங்க விற்கிற எந்த இடத்துல நடக்குதோ அது பேர் என்ன சொல்கிறோம்? பண்டமாற்று அந்த நிலையம் சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதில் பொருட்களை பரிமாற்றம் செய்வதாகும். பங்கு பரிமாற்றம் என்பது பங்கு தரகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்குகள் மற்றும் இதர பத்திரங்களை வாங்குதல் அல்லது விற்ற நடவடிக்கை மேற்கொள்ளும் இடமாகும். நம்ம ஏற்கனவே தெரியும், தரகர்களும் முதலீட்டாளர்களும் பங்குகளை வாங்க விற்கக்கூடிய நேரத்துக்கு பேர் தான் நம்ம சொல்கிறோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு பரிவர்த்தனை சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து, விற்போருக்கும் வாங்குவோரும் சந்திக்கொள்ளும் இட தேவையான வியாபார தள வசதிகளை பங்கு மாற்றம் ஏற்படுத்தி தர வேண்டும். வளர்ந்தரும் வாடிக்கையாளர் பிரிவை கவரும் வகையில் தேவையான வாய்ப்புகளை பங்கு மாற்றகம் பொருட்கள் மாற்றகம் அதிகப்படுத்த சந்தையில் வேண்டும். ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா வாடிக்கையாளர்கள் சரி நம்மளுடைய உறுப்பினர் எவ்வளோ இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வசதிகளும் செஞ்சு தரணும், இந்த மாற்றங்கள் என்ன பண்ணணும், வசதி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கு உள்ள பங்கு பரிவர்த்தனைக்கும் பண்ட மாற்று பரிவர்த்தனைக்கும் உள்ள வேறுபாடு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வரிசை எண் கொடுத்துக்கிறாங்க. சிறப்பியல்புகள், பங்கு பரிவர்த்தனை, பண்ட மாற்று பரிவர்த்தனை. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பொருள். பங்கு பரிவர்த்தனை என்ன சொல்லிப்பாங்க? பங்கு மாற்றகம் பங்குச்சந்தை அல்லது பத்திரச்சந்தை என்றும் அழைக்கப்படுகிறது. அண்டல் மணிக்குங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அடுத்து, மூலதன சந்தையின் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது. பங்குச்சந்தை என்பது தொழில்துறை மற்றும் நிதிய பாதுகாப்பு கொள்முதல் மற்றும் விற்பனைக்கான ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை. சில விதிகள் மற்றும் ஒழுங்குமுறையின்படி பத்திரங்களின் வர்த்தக முறையில் நடத்தப்படும் வசதியான இடம் என்று கூறலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பங்கு பரிவர்த்தனை சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, இது வந்து பங்கு மாற்றகம் பங்குச்சந்தை பத்திரச்சந்தைன்னு சரி சொல்கிறாங்க. இது மூலதன சந்தையோட என்ன பண்ணுறாங்க, ஒரு அங்கமாக சொல்கிறாங்க. ஓகே, இந்த பங்கு பரிவர்த்தனைக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில ஒழுங்குமுறைகள், ஓகே, அரசாங்க விதிகள் என்ன பண்ணிக்கிறாங்க, விதிமுறைகள் கொடுத்து அதன்படி என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு இயங்கி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஓகே, ரன்னாகி வந்துட்டுருக்குறாங்க. ஓகே, அடுத்து பண்டமாற்று பரிவர்த்தனைனா ஒரு பண்டமாற்று பரிமாற்றம் என்பது பண்டங்கள் வர்த்தகம் செய்யப்படும் பரிமாற்றமாகும். பாரம்பரிய பொருட்கள் பின்வரும் பிரிவுகளில் வருகின்றது. ஓகே, இதில் என்னென்ன பண்ட பரிமாற்றம் பண்ணிடுறாங்கன்னா கால்நடைகள், எடுத்துக்காட்டு தங்கம், வெள்ளி, தாமிரம், இது என்ன பண்ணிக்கிறாங்க, பரிவர்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து எரிசக்தியில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு. கச்சா எண்ணெய் இந்த க்ரூட் ஆயில் சொல்லுவாங்கள்ல, பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கக்கூடிய அந்த இது. ஓகே, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம சொல்லுவோம், நம்ம கச்சா ஆயில். ஓகே, கச்சா எண்ணெய் இங்கிலீஷில் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கால்நடைகள் மற்றும் இறைச்சி, எடுத்துக்காட்டாக கால்நடைகள், பதம் செய்யப்பட்ட இறைச்சிகள் பேக்கிங் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி சிக்கனெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி ஓகே குளிர் சாதனம் ஊட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி செய்வாங்க. ஓகே, அதெல்லாம் இது கீழே வரும், இந்த பண்டமாற்று கீழே வரும். ஓகே, அடுத்து இரண்டாவது பணிகள். ஓகே, எளிதான சந்தைப்படுத்தலை வழங்கியது. ஓகே, அந்த பங்குகள் என்ன பண்ணுற எளிதாக சந்தைப்படுத்துறதுக்கு வந்து இது உதவிகரமாக இருக்குது, பணியாக இருக்குது. பத்திரங்களுக்கு தேவையான ஏற்படுத்துதல் அல்லது பத்திரங்களுக்கு விலையை காப்பீடு சேவைகள் மற்றும் நீர்மைத்தன்மை ஏற்படுத்துதல். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பத்திரத்துக்கு தேவையான அவங்களுக்கு காப்பீடு செய்கிறது சத்தம் இல்லை நீர்மைத்தன்மை பணமாக மாற்ற செய்யக்கூடிய சேவைகளை அவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேங்களா? மூன்றாவது நோக்கம் பொருள் மூலதன உருவாக்கம் மற்றும் மூலதன ஆதாயங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துதல் ஆகியவற்றை எளிதாக்குகிறது. ஓகே, இந்த மூலதனம் இந்த உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுறவங்க வந்து முக்கியத்துவம் வகிக்கிறாங்க. இதை ஆபத்து குறைப்பு மூலம் பொருட்கள் விற்பனை அதிகரிக்க உதவுகிறது. ஓகே, டேமேஜ் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆபத்து வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பொருட்களை அதை குறைவாக வச்சு என்ன பண்ணுறாங்க, பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. ஓகேங்களா? அது நான்காவது பங்கேற்பாளர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஊக வணிகர்கள். இதில் யார் பங்கேற்கிறாங்க, முதலீட்டாளர்களும் ஊக வணிகர்களும். அதில் பண்ணிக்கோங்க. இங்கே பண்டக சந்தையில் யாராக வர்றாங்கன்னா தயாரிப்பாளர்கள், முகவர்கள், நிறுவனங்கள், வியாபாரிகள் மற்றும் ஊக வணிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இதில் பங்கேற்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐந்தாவது ஒப்பந்தத்தின் காலம், ரொக்கம் உடனடியாக வழங்கல் மற்றும் 15 நாட்களுக்கான ஒப்பந்த கணக்கு. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பந்தம் அந்த ரொக்க ரீதியாக சரியில் உடனடியாக என்ன பண்ணிக்கிறாங்க, அது ரீதியாக என்ன பண்ணுறவங்க வந்துட்டு அந்த மாதிரி டீலிங்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, எதிர்கால சந்தை ஒப்பந்தங்களுக்கான 2 அல்லது 3 மாத கால செலுத்துகை மற்றும்
உடனடி பண ஒப்பந்தங்களாக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 6வது ஆவணங்கள் வர்த்தகம். ஓகே, இது என்னென்ன ஆவணங்கள் வர்த்தகம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பங்குகள், பத்திரங்கள் மற்றும் அரசாங்க பத்திரங்கள் போன்றவை தொழில்துறை பத்திரங்கள் பங்கு பரிவர்த்தனை நிலையங்களில் சந்தைப்படுத்தப்படுகிறது. 2 மணிக்குங்க. பங்குகள், பத்திரங்கள், பத்திரம்னா கடனீட்டு பத்திரம் அர்த்தம். ஓகே, இது அரசாங்கத்தோடைய பத்திரத்தை என்ன பண்ணுறாங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்புறம் அதிக அளவு வர்த்தகம், விலை நிச்சயமற்ற மற்றும் கட்டுப்பாடற்ற வளங்கள் கொண்ட நீடித்த தரம் வாய்ந்த பொருட்கள் மற்றும் பொருட்களின் பரிவர்த்தனை நிலைகளில் சந்தைப்படுத்தப்படுகிறது. ஓகே, இதில் வந்து பொருட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தைப்படுத்துகிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, அன்சர்டன் விலைகள் வந்து ஏற்றமோ இறக்கமோ சொல்லி என்ன பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க வந்துட்டு விலையை வந்துட்டு இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, விற்பனை செஞ்சுட்ருக்குறாங்க. 7வது ஊக வணிகம். ஒரு பரந்த தயாராக நீர்மை மற்றும் தொடர்ச்சியான பத்திரங்கள் விற்பனையை உறுதிப்படுத்துகிறது. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா பரந்தனா எல்லோருக்கும் ஓகே ஏற்றக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு தயாரான நிலைமை என்ன பண்ணுறாங்க நீர்மத்தன்மை உடையதாக என்ன பண்ணுறாங்க வந்துட்டு விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஊக வணிகம் என்பது விலை இடர்பாட்டின் ஈர்ப்பு உத்வேகத்தை உறுதி செய்கிறது. ஓகே, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விலை ஏற்ற இறக்கங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடுத்து 8வது முன் ஒப்பந்தம். ஓகே, பத்திரங்கள் முழுமையாக தரநிலையாக்கப்படுவதால் முன்னோக்கு ஒப்பந்தங்கள் எளிமையாக்கப்படுகிறது. ஓகே, என்ன பண்ணுறாங்க முன்னக்கூடிய என்ன பண்ணுறாங்க ஒப்பந்தம் போட்டு இவங்க பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எளிமையாக்கப்படுகிறாங்க. ஓகே, எதிர்கால ஒப்பந்தத்தை எளிதாக்குவதற்கு தரநிலை வாய்ப்புகளுக்கு நியமனங்கள் இருக்க வேண்டும். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கால ஒப்பந்தத்தை ஒரு அடிப்படையை வச்சு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு தரநிலை அந்த வகுப்பு ரீதியாக என்ன பண்ணுறாங்க வந்துட்டு விலையேற்றம் அந்த முன் ஒப்பந்தங்களை என்ன பண்ணுறாங்க வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து 9வது ஒருமுனைப்படுத்துதல். ஓகே, விற்பனையாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத்திரங்களை வழங்க வேண்டுமெனில் ஒருமுனைப்படுத்துதல் எளிதாகும். ஓகே, விற்பனையாளர் வந்து என்ன அவங்க அந்த விலை சொல்கிறாரோ அந்த விலைக்கு என்ன பண்ணணும் வாங்குறோம் ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க ஒருநிலைப்படுத்தணும். ஓகே, அவங்களுடைய கண்ணோட்ட பார்வைக்கு என்ன பண்ணவங்க வந்துட்டு வரணும். ஓகே, அடுத்துங்க பண்ட பரிமாற்றம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். விற்பனையாளர் தரமான அல்லது பிற வழங்கக்கூடிய பொருட்கள் வழங்குவதில் ஒருமுனைப்படுத்துதல் கடினமான ஒன்றாகும். ஓகே, என்ன அர்த்தம்னா மற்றவங்களுடைய தரத்துலேயே நம்மளும் பொருளை தர்றது அப்படிங்கிறது கஷ்டமான ஒன்று. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம் பண்டம் அப்படி சொல்லி போய் என்ன பண்ணிட்டோம் அது ஏற்கனவே தோண்டிடக்கூடிய பொருள் எல்லாமே வந்துடுது. ஸோ மற்றவங்களுடைய தரத்துலேயும் நம்ம தர்றது என்ன பண்ணுறது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்து இருக்குது. ஓகே, அடுத்து 10வது விலைப்புள்ளி. ஓகே, 10வது விலைப்புள்ளின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் முன்னோக்கிய ஒப்பந்தங்களை பொறுத்தவரை ஒருமுனை புள்ளிகள் மட்டுமே சாத்தியமாகும். ஓகே, என்ன பண்ணுறாங்க முன்னோக்கி இதில் என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு சிங்கிள் கொட்டேஷன் தான் என்ன பண்ணுறாங்க அது வந்து கொடுக்குறாங்க. அதை ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பங்குகளுடைய விலைகளை வந்துட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் பண்ட பரிமாற்றம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எதிர்கால ஒப்பந்தங்களுக்கான பலமுனை புள்ளிகள் சாத்தியமாகும். ஓகே, இது என்ன பண்ணுறாங்க விலைகளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பல்வேறு விதமாக வந்துட்டு தீர்மானம் பண்ணுறாங்க. ஸோ அந்த விலைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனையானது பொருட்களை விற்பனை செஞ்சுட்ருக்குறாங்க. சரிங்களா. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வாட்சிங். ஓகே, see you back.